15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சம்பாரிச்சதுக்கு 4 காசு சேர்த்து வச்சுருந்தேன். 2 இடம் வாங்கி போட்டிருந்தேன்னா இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பேன். ஒரு கோடீஸ்வரன் ஆகியிருப்பேன். 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்க வேண்டியா இருக்குது. மத்தியானம் இந்த மெஸ்கரா கட்டை போய் குழம்பு வாங்கி திங்க வேண்டியா இருக்குது. நேற்றுக்கே அரிசி வாங்கி கொடுத்தாரு 10 கிலோ ஓனர். சிலிண்ட்ரு எப்போ நிற்குன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அனுபவிச்சு சொல்கிறேன், பெத்த தாய் தப்பன் பேச்சு கேளுங்க. நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு உங்கள் சௌகரியத்தை பண்ணாதீங்க. அது கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். என்ன மாதிரி 4 பேருக்கு நல்லது பண்ணி உதவி பண்ணி நம்ம தலையில் விடிஞ்சு நான் தெருவில் நிற்கிற மாதிரிக்கு யாரும் நின்றாதீங்க. அனுபவிச்சு சொல்கிறேன். ஆமாம். அப்புறம் மெயினாக ஒன்று சொல்கிறேன், இந்த எல்ஐசி மட்டும் போடவே போடாதீங்க. மகா மோசமான ஒரு இது எல்ஐசி. அதுலேயும் ஏஜெண்ட்டுங்க நல்ல ஏஜெண்ட்டாக பார்த்து போடுங்க. ஏன்னா ஏஜெண்ட்டு ஒரு ட்ரிப்பு பிடிச்சி நம்மளை உள்ளே விட்டு அவன் கமிஷனை 20 வருஷத்துக்கு வாங்கி தந்துட்டு போயிடுவாங்க ஏஜெண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஒரு சில ஏஜெண்ட்டுங்களுக்கு நல்ல ஏஜெண்ட்டு மனிதர்களும் இருக்கிறாங்க. சரி, நீ தான் எல்ஐசி போட்டுட்டு நீ ஒதுங்கிட்ட, ஃபாலோ பண்ணல, கமிஷன் வருதுல, அதை ஏன் வாங்குற? நான் அவனுக்கு ஃபாலோ பண்ணலை, எனக்கு அவன் கமிஷன் வேணான்னு நீ எழுதி கொடு. நீ ஆம்பளை, நீ மனிதன். நான் இது ரொம்ப மன வேதனையோட உருக்கத்தோடு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள ஏஜெண்ட்டுங்களை நீங்கள் கேளுங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணாமே அவனுக்கு மாதமான கமிஷன் வருது. நீ 20 வருஷத்துக்கு இப்போ வேலை வெட்டி இருக்கும்போது அன்றைக்கி பாலிசி போட்டோம், இன்றைக்கி பாலிசி கட்ட முடியல, அதிலே லோன் வாங்கியாச்சு, வட்டி கட்டலை, ஒன்றும் கட்டலை, க்ளோஸ், முடிஞ்சி. நீ தெருவில் நிற்ப, அவன் வீடு கட்டி மேலே அணைஞ்சு பார்த்தா கடுத்து சுழுக்கிற அளவுக்கு இருப்பான். அந்த மாதிரி செட்டில் ஆகிருப்பான். அது மட்டுமே அந்த ஏஜெண்ட்டு அந்த மேனேஜர் ஆஃபீஸர் இருக்கான் பாரு, அப்போ நான் 2 போடணுங்கிறான். ஒருத்தன் பேரில் இத்தனை பாலிசி கொடுக்குறமே அவன் எப்படி கட்டுவான் அப்படிங்கிற ஒரு யோசனை வேண்டாம் அவனுக்கு. மூளை கட்டவனுவோம், ரூசு முட்டா போயிடுவோம். அவனுக்கு கமிஷன் வேணுங்கிறதுக்காண்டி போட்டு விட்டு இழுத்து விட்டு முடிச்சு விட்டு அடுத்தவனை தெருவில் நிப்பாட்டு அவனை போய் சிக்கன்னு படுத்துக்குது ஏசியை போட்டு மல்லாக்க.